மார்க்கம் தெரிந்தவர்கள் கூட, மார்க்கத்தில் ஈடுபட்டவர்கள் கூட தன்னுடைய வீட்டு திருமணம் என்று வருகின்ற பொழுது சருகிறான். அப்படித்தானே அதுல செய்யலாது. வீட்டுல விட்டுறாங்க இல்ல, பரபர அப்படி இப்படி தன்னுடைய வீட்டையும் பெண்களையும் மனைவியையும் காரணம் காட்டி ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை புறக்கணித்து அந்நிய கலாச்சாரங்கள் ஈடேற்றம் அடைகின்ற வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாறிவிட்டன. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இதனால் என்ன, இதற்குரிய பாதிப்பு என்ன தெரியுமா? இதற்குரிய பாதிப்பு ஃபித்னா. நாங்க எவ்வளவுதான் பொருளாதாரம் தேடினாலும் அல்லாஹ் பரக்கத்து வைக்க மாட்டான். எவ்வளவுதான் குழந்தை பாக்கியம் எவ்வளவுதான் இருந்தாலும் அல்லாஹு தஆலா நிம்மதியை அல்லாஹ் எம்மிடம் இருந்து தூக்கி விடுவான். இஸ்ஸத்தை அல்லாஹ் தூக்கி விடுவான். கண்ணியத்தை அல்லாஹ் தூக்கி விடுவான். பரக்கத்தை அல்லாஹ் தூக்கி விடுவான். அபிவிருத்தியை அல்லாஹ் தூக்கி விடுவான். உலகத்துல டென்ஷன் வாழ்க்கை தான் நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்கும்.